ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொன்னி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுமே நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொன்னி வீட்டுக்கு வந்து அவங்க 2 புரோக்கர் வந்திருக்கிறாங்க. அப்போ சந்திரசேகர் வந்து வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க உட்கார வைக்கிறாங்க. அப்போ அந்த புரோக்கர் சொல்கிறாங்க, என்னது உங்கள் வீட்டில் வந்து யாரும் பொண்ணு மாப்பிள்ளைலாம் இல்லையா, நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ சந்திரசேகர் வந்து இதை கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பொன்னிக்கு நல்ல ஒரு யோசனை வருது, இவங்க கேட்டது நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பொன்னி சொல்கிறாங்க, ஆமாம் பிரீத்திக்கு கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாருங்க அப்படிங்கவும், இதை கேட்டதுமே பிரீத்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சந்திரசேகர் சொல்கிறாங்க, பாரு பொன்னி எவ்வளோ அக்கறையோட வந்து பிரீத்திக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்கிறா, இந்த யோசனை நம்மளுக்கு கூட வராமல் போயிடுச்சு அப்படிங்கும்போது, அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, எதுக்காக உள்ளூர் மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துக்கிட்டு வெளியூர் மாப்பிள்ளையா பாருங்க, அதுவும் வந்து ஆஸ்திரேலியா கனடா அப்படிங்கிற மாப்பிள்ளையா பாருங்க அப்படிங்கவும், அப்போ சந்திரசேகர் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, உள்ளூர் மாப்பிள்ளையே போகிற அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தி நினைக்கிறாங்க, என்னது நம்ம பிரீத்தியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளும் ஜாடமடையாக சொல்லிட்டு இருக்கிறோம், ஆனால் அவர் புரிஞ்சிக்கவே மாட்டுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. அப்போ பிரீத்திக்கு வந்து ஒரு ஃபோன் வருது, சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு பிரீத்தி அங்கேருந்து போகிறாங்க. அப்போ இந்த புரோக்கர் சொல்கிறாங்க, நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது, இப்போ சந்திரசேகர் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லுங்க அப்படிங்கும்போது, இல்லை ஏற்கனவே சக்தி தம்பிக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம் வரைக்கும் போய் நின்று போச்சுது, இப்போ திரும்பவும் வந்து பிரீத்தி இந்த வீட்டில் இருந்தானா கண்டிப்பாக வந்து பார்க்கப்பட்ட மாப்பிள்ளை வந்து தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க, அதனால கல்யாணம் வரைக்கும் பிரீத்தி வந்து வேற வெளியே எங்கேயாவது தங்கட்டுமா அப்படிங்கவும், இது கேட்டதுமே வந்து பொன்னி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்களும் சொல்கிறாங்க, ஆமாம் மாமா இவங்க சொல்கிறது கரெக்டு தான், பிரீத்தி நம்ம கூட இருந்தாக்கி அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து தப்பாக பேசிடக்கூடாது, அதனால வெளியே கொஞ்ச நாள் இருந்தாக்கி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து சந்திரசேகர் சொல்கிறாங்க, ஆமாம் சரி நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது, நான் அதை பற்றி யோசனை பண்ணுறேன், நீங்கள் ஒரு நல்ல மாப்பிள்ளையாக அவளுக்கு பாருங்க அப்படிங்கும்போது சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி போயிருந்தாங்க. அப்போ சந்திரசேகர் வந்து அவங்க ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, பிரீத்திக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்லி நம்மளுக்கு கூட தோணலை, ஆனால் பொண்ணு எவ்வளோ பொறுப்பாக பார்த்துருக்கிறா பாரு, அவளை மாரிக்கு ஒரு மருமக கிடைக்க நம்ம ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாங்க அப்படிங்கும்போது, சரி பிரீத்தியை எப்படி நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்ல முடியும், சொல்ல போனால் அவங்க அப்பா அம்மா கூட இப்போ கூட கிடையாது, பிரீத்தியோட அப்பா அம்மாவாலையும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கிறா, இப்போ நம்மளும் வந்து வீட்டை விட்டு வெளியே போ கல்யாணம் வரைக்கும் அப்படின்னு சொன்னாக்கி அவள் தப்பாக புரிஞ்சிக்க கூடாது, சொல்ல போனால் அந்த விஷயத்தை பற்றி நீ தான் பேசணும் அப்படின்னு சந்திரசேகர் வந்து அவங்க ஒய்ஃப்ட்ட சொல்லும் போது, அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, நான் தான் அவளை இந்த வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தேன், ஏன்னா அவங்க அப்பா அம்மா வந்து கடன் வாங்கிட்டு அவங்க தலைமறைவாக ஆகிட்டாங்க, இப்போ எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியாது, அவள் வந்து யாருமே இல்லாமல் இருக்கும்போது நான் தான் அவளை வீட்டுக்கு வான்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு வந்தேன், அப்படி இருக்கும்போது நான் எப்படிங்க அவளை வெளியே போகணும்னு சொல்ல முடியும், கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. என்ன நீ இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற, அப்போ வந்து பிரீத்திட்ட யார் தான் இதை பற்றி பேசுறது அப்படிங்கும்போது, அதுதாங்க எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்க அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பொன்னியும் சக்தியை தான் காட்டுறாங்க. அப்போ சக்தி சொல்கிறாங்க, பொன்னி உன்னை நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பொன்னி சொல்லும் போது, ஆமாம் பிரீத்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இங்கே யாருக்குமே வந்து அந்த ஐடியாவே இல்லை, ஆனால் கரெக்ட் டைமில் நீ இந்த மாதிரிக்கு எடுத்து சொன்ன பற்றியா, அதை நினச்சா எனக்கு ஒன்று நினச்சா ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பிரீத்தி மேலே நீ எவ்வளோ அக்கறையாக இருந்தால் இந்த மாதிரிக்கு சொல்லுவ அப்படிங்கும்போது, அப்போ பொன்னி மனசில் நினைக்கிறாங்க, ஆமாம் அவளை பற்றி எனக்கு ரொம்ப அக்கறை தான் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அப்போ சக்தி சொல்கிறாங்க, சரி அதெல்லாம் சரி தான், ஆனால் பிரீத்திட்ட வந்து இந்த வீட்டில் இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி சொல்ல முடியும், சொல்லப்போனால் அந்த விஷயத்தை பற்றி நீ தான் அவட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே பொன்னி அதிர்ச்சி அடைகிறாங்க, நம்ம சொன்னால் கண்டிப்பாக அவள் போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. இல்லைங்க நான் பேசினா அது சரிப்பட்டு வராது, என்னதான் இருந்தாலும் அவள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்டு, அதனால் நீங்கள் தாங்க எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற பொன்னி, நான் எப்படி அவட்ட சொல்ல முடியும் அப்படிங்கும்போது, ஆமாம் வேறு யார் சொன்னாலும் சரிப்பட்டு வராது, அதனால் நீங்கள் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ சொல்கிறது கூட கரெக்டு தான், சரி நான் பிரீத்திட்ட வந்து நான் எடுத்து சொல்கிறேன், அப்போ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது, சரிங்க நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பிரீத்தியை தான் காட்டுறாங்க. பிரீத்தி வந்து அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்படி பொன்னி வந்து எனக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அவங்க 2 பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பிரீத்தி சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் என்னை பற்றி அவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற, உன்னை பற்றி எப்படி அவளுக்கு சந்தேகம் வரும், ஏதாவது ஆதாரத்தை கையில் வச்சிருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ வந்து பிரீத்தி வந்து நினைக்கிறாங்க, நம்ம சக்திக்கு முத்தம் கொடுக்க போனதுனால தானே வந்து அவள் வந்து பார்த்துட்டா, அதனால தான் உடனே வந்து எனக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அவள் முடிவு எடுத்துட்டா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. இது எப்படின்னு அப்பாட்ட அம்மாட்ட சொல்ல முடியும், சொன்னால் அவங்க நம்மளை தப்பாக நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பிரீத்தி சொல்கிறாங்க, அப்படிலாம் எந்த ஆதாரமும் கிடையாது, நான் வந்து சக்தி கூட கொஞ்சம் நெருங்கி பழகிட்டு இருக்கேன்னா அதனால தான் அவளுக்கு ஏதோ சந்தேகம் வந்துருச்சு, அதனால தான் உடனே வந்து அவள் எனக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. சரி இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கும்போது அதுதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு, என்ன பண்ணதுன்னே தெரியல, ரொம்ப குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிற அப்படின்னு பிரீத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கேயே பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, இப்போ என்ன பண்ண போறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பிரீத்தி வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து பிரீத்தி வந்து சக்தி கூட ஆஃபீஸுக்கு கிளம்புறாங்க. அப்போ என்னன்னு சொல்லி கேட்கும்போது முக்கியமான ஒரு மீட்டிங், அதனால நான் வந்து சக்தி கூட போய் ஆகணும் அப்படின்னு பிரீத்தி சொல்லவும் இதை எப்படியாவது தடுத்து தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி நினைக்கிறாங்க. அப்போ பொன்னி சொல்றாங்க, என்னங்க கண்டிப்பாக வந்து 2 பேரும் சேர்ந்து தான் போகணும் அப்படிங்கும்போது அப்போ சக்தி சொல்றாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, பிரீத்தி போனால் கூட போகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்போ பிரீத்தி நீ மட்டும் ஆஃபீஸ்க்கு கிளம்பு, நான் அவர் கூட கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே பிரீத்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ வேணும்னு இந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பொன்னி சொல்கிறாங்க, ஆமாம் பிரீத்தி நீ கிளம்பு ஆஃபீஸுக்கு டைம் ஆகி போச்சுது, என்னங்க வாங்க நம்ம சொன்ன மாதிரிக்கு வந்து நாங்கள் வெளியே என்னை கூட்டிகிட்டு போக சொன்னோம்ல அதுக்கு வாங்க அப்படிங்கும்போது அப்போ சக்தின்னு சொல்கிறாங்க, ஆமாம் நம்ம 2 பேரும் வெளியே கிளம்பலாம், பிரீத்தி நீ மட்டும் ஆஃபீஸுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது பிரீத்தி வந்து திட்டிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்துட்டு பொன்னி வந்து சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வந்து பொன்னி வந்து சக்திகிட்ட சொல்லுவாங்க, என்னங்க இந்த மாதிரிக்கே நம்ம செய்துக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து பிரீத்தி இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொல்கிற சக்தி, பொன்னி எனக்கு வந்து நீ சொல்கிறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கும்போது இல்லைங்க நம்ம வந்து பாருங்களா இப்போ வந்து பிரீத்தி வந்து உங்ககிட்ட இருந்து ஆஃபீஸ்லேருந்து தனியாக போக சொல்லிட்டீங்களா, இதனால கண்டிப்பாக வந்து அவள் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தனியாக விலகுவா, அதனால நீங்கள் வந்து அவளை அந்த வீட்டை விட்டே போக சொல்லும் போது கண்டிப்பாக அவள் வந்து சீக்கிரத்துலேயே போயிடுவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பொன்னி நீ சொல்கிறது கூட கரெக்டு தான், எனக்கு கூட இந்த ஐடியா இல்லாமல் போச்சு பாரு, நீ சொன்ன மாதிரிக்கே வந்து அவள்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து விலகிற மாதிரி இருக்கணும், அவள் மனசுக்குள்ளே படணும், அப்போ தான் நம்ம வீட்டை விட்டு போக சொன்னால் கூட அவள் சீக்கிரத்துலேயே போயிடுவா அப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சக்தி சொல்லும் போது அப்போ பொன்னி நினைக்கிறாங்க மனசுக்குள்ளே, இவளை எப்படியாவது வீட்டை விட்டே போக சொல்லணும், அதுக்கு நான் உங்களை தான் துருப்பிச்சுட்டா நான் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பொன்னி சொல்லி அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு பிரீத்தி வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இவ என்னமோ வந்து அவள் சொல்ல ஆரம்பிச்சிட்டா, அதனால தான் வந்து சக்தியும் நம்மக்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிற மாதிரி இருக்குது, ஒருவேளை சக்திக்கு நம்மளை பிடிக்காம போச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம்.